வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு. இதில் அந்த இலங்கையினுடைய அரசியல் தலைவர்களை பற்றி நேற்றைய யூடியூப் ஷோர்ட்ஸில் போட்டிருந்தனால் அதனுடைய தொடர்ச்சி தான். இந்த அரசியல் தலைவர்களில் இந்த படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சில வேளைகளில் இவ்வாறான வினாக்கள் வரலாம், தந்து அது தொடர்பான கேள்விகளை கேட்கலாம். அதில் முதலாவது போட்டுக்கிட்டாக்கு SWRD பண்டாரநாயக்கா படம் தந்திருக்கிறேன். அதே போல் இரண்டாவது படம் தந்திருக்கிறேன் டட்லி சேனநாயக்கா. அதே போல் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா, இலங்கையினுடைய முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அதே நேரம் உலகின் முதலாவது பெண் பிரதமரும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவருடைய படம். அதை மாதிரி இதில் கொல்வின் RD சில்வா என்பவருடைய படம் அதில் தந்திருக்கிறது. அதே போல் அவரும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர். அதே போல் தகநாயக்கா என்பவருடைய படம். அதே போல் இலங்கை பாராளுமன்றம் இதில் தரப்பட்டிருக்கிறது. அதனுடைய பாராளுமன்றத்தினுடைய வடிவம் எவ்வாறு காணப்படுகிறோம் என்றது உயர்நீதிமன்றம், அதனுடைய படமும் இதில் போடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இதில் கீழே தந்திருக்கிற விடயங்கள் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பதவி வகித்த ஜனாதிபதிகள், அதாவது இவ்வளவு காலமும் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பதவி வகித்த ஜனாதிபதிகள். அதில் இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யாருன்னு சொன்னால் திரு JR ஜெயவர்த்தன. அவர் தான் இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. ஏன்னு சொன்னால் 1972ஆம் ஆண்டு ஜாப்பில் வில்லியம் கோபல்லாவ என்பவர் பெயரளவு ஜனாதிபதியாக இருந்தவர். நேற்று அந்த படம் போட்டிருந்தனால் அவர் பெயரளவிலான ஜனாதிபதி. முதலாம் குடியரசு ஜாப்பு 1972. இங்கே நாங்கள் 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு ஜாப்பில் தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டது. அதனுடைய தலைவர் முதலாவது ஜனாதிபதி தான் திரு JR ஜெயவர்த்தன, இரண்டாவது திரு R பிரேமதாச, 3 திரு DP விஜயதுங்க, 4 திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க, 5 திரு மஹிந்த ராஜபக்ச, 6 திரு மைத்திரிபால சிறிசேன. அப்போ இது அந்த குறிப்பிட்ட காலம் வரை இதுவரை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பதவி வகித்த ஜனாதிபதிகள் வரிசையில் இந்த 6 பேரும் மிக முக்கியமானவர்கள். இதையும் நீங்கள் பரீட்சைக்கு செல்ல இருக்கிற நீங்கள் இந்த விடயங்களையும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.